வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். பள்ளி குழந்தைகளை கண்டதும் அவர்கள் அன்புடன் கொடுத்த பூக்களை வாங்கி அவர்களுக்கு இனிப்பு வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு செல்ஃபி எடுத்து கொடுத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எம்ஜிஆராக மாறி அனைவரையும் மகிழ வைத்தார். சென்னை புழல் மத்திய சிறை எதிரில் காந்தி பிரதான சாலையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 12 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் CMDA மூலம் சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டது. அந்த பள்ளி கட்டிடம் இருந்த இடத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவால் 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட பழமையான அரசு பள்ளி இயங்கி வந்தது. இந்த நிலையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தற்போது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக 3 அடுக்கு வளாகத்துடன் புதிய பள்ளி கட்டிடம் அட்டகாசமாக அமைந்துள்ளது. அதில் ஆய்வகம், வகுப்பறைகள் என உள்கட்டமைப்பு வசதிகள் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த பள்ளி வளாகத்தின் சூப்பரான சுற்றுச்சூழலே மாணவர்களை உற்சாகமாக படிக்க தூண்டும் வகையில் உள்ளது. இந்த பள்ளி வளாகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்து மாணவ மாணவியர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை மகிழ்வித்தார். இந்த விழாவில் அவருடன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், சென்னை பெருநகர வளர்ச்சி குழும செயலர் பிரகாஷ், மாதவரம் தொகுதி MLA சுதர்சனம் மற்றும் திமுகவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து வகுப்பறையில் இருந்த மாணவ செல்வங்கள் அவருக்கு தங்கள் அன்பு பரிசாக கொடுத்த ரோஜா பூ குமிழ்களை புன்னகையோடு பெற்றார். அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் அந்த பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவர்களை மகிழ்வித்தார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் போல் விழாவில் அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் அவர் வலம் வந்தது எல்லோரையும் ஈர்த்தது. நன்றி, வணக்கம்.